இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குலாம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி வந்து மைலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கு இந்த மை மாதிரி என்ன விஷயங்கள் பயன்படுத்தலாம் மேம்? மை மாரி சில மந்திரங்கள்லாம் இருக்கு. ம். அந்த மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட குடுக்கலாம். உடனே அதில ஏதாவது விஷம் கலந்துருவீங்க, இது கலந்துருவீங்கன்னா கட்டாயம் கிடையாது. சில மந்திரங்களுக்கு அதிர்வலைகள் இருக்கு. அந்த அதனால அந்த நம்ம என்ன பேசுறோமோ, செய்றோமோ அந்த ஒரு பொருள் மேல நம்ம ஆசை வச்சுட்டோம்னா, அந்த பொருளையே நம்ம ஈர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அது ஒரு நாள் நம்ம கைக்கு வரும். ஸோ அந்த மாரி தான் அந்த விஷயமும். நமக்கு வேணும் அப்படின்னா, சில பொருட்கள் இருக்கு. அதான் வசிய மை இருக்கு. அப்புறம் நெய்யி, ம். அப்புறம் சில விபூதி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அது சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைய வச்சு வசியம் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கட்டாயம் அந்த வீட்ல வந்து சு அ சண்டை சச்சரவுகள் இருக்காது. அதுக்குன்னே சில மூலிகைகள் இருக்கு. சண்டை சச்சரவு வராம ம். இருக்கிறதுக்கு, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுக்கு. அ சில பேர் நித்திரையே தூக்கமே வராம அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நெறைய மன உளைச்சல் இருக்கு. அதனால சிலருக்கு பயம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சா பயம். அந்த மாரி. அது ஏன்னா, அது கர்மா சம்மந்தப்பட்டது. அந்த அந்த பயம் எதனால வருது? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பு என்னன்னே அவங்களுக்கு புரியாது. அந்த மாரி இருக்கச்ச, அவங்களுக்கு அந்த மூலிகைகள் பயன்படும்.